என்ன என்னாச்சு? வைஷ்ணவி கொடி கொண்டிருக்கிற கருப்ப கிரகத்துல ஒரே தீப்பிழம்பா இருக்குதுங்க சுவாமி. அந்த தீச்சன்யம் தாங்கிக்க கூடியதா இல்லைங்க. அதர்மம் தலை தூக்கும் போது அம்மன் உக்ரமாவாள் என்பது ஐதீகம். ஆனால் இப்போது ஒரு தர்மத்தை நிலைநிறுத்த தன் தீட்சண்யத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாள். தாய்க்கு ஒரு தனி கோயிலை உருவாக்கி அங்கே அன்னையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவள் 1000 பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதே இந்த உக்ரத்தின் உள்நோக்கம். முதலில் அன்னையின் உக்ரம் தணிக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய். சுவாமி, அன்னையோட உக்ரம் தணிஞ்சிடுச்சு. இனிமே ஆலை எங்கே எப்போ நிர்மாணிக்கிறதுங்க சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதை முடிவு செய்ய வேண்டியது அடியன் அல்ல, அன்னை. அவளிடமிருந்துதான் உத்தரவு வர வேண்டும். என் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கீழ்திசை நோக்கி புறப்படுங்கள். ஒளியாயிருந்து உங்களுக்கு வழிகாட்டுவதோடு நான் நிலை பெற வேண்டிய இடத்தையும் நானே உங்களுக்கு காட்டுகிறேன். சுவாமி, இதுவரைக்கும் ஒளி ரூபத்துல இருந்து வழிகாட்டின அண்ணன் மறைஞ்சிட்டான். இனி நாம எந்த திசையில எவ்வளவு தூரம் போறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அன்னையின் உத்தரவுப்படி கீழ்த்திசை நோக்கி போய்கிட்டே இருப்போம். மத்தத அவ பாத்துக்குவா. புறப்படுங்க. என்ன என்னாச்சு? பல்லாக்கு தூக்க முடியல. ஆளம் வரும் போல அசைய மாட்டாங்குதுங்க. அம்மா, இது என்ன சோதனை? உன் உத்தரவுப்படித்தானே நாங்க நடக்கிறோம். வேற எந்த தப்பும் பண்ணலையே தாயே. பக்தர்களே, பதற வேண்டாம். நான் கோயில் கொள்ள எண்ணியுள்ள புண்ணிய பூமி இதுவே. இந்த அன்னைக்கு ஆலயம் எழுப்பும் பணியை இன்றே துவங்குங்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றும் சிறந்தோங்கி விளங்கி இருக்கும் இந்த சத்திய பூமியை சமயபுரம் என விளங்கட்டும். அப்படியே செய்யறோம் தாயே, அப்படியே செய்யறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
ஒன்றே பரம்பொருளாய் விளங்குகின்ற தாய் போற்றி, இரு சுடரும் விழிமலராய் ஏற்றவளின் தாழ் போற்றி, உலகும் நான் மறையும் மேவுகின்ற எழில் போற்றி, ஐந்து வகை பூதங்களும் கைவணங்கும் கழல் போற்றி, ஆறு வகை சமயங்களும் கூறுகின்ற அருள் போற்றி, எழுகடலும் எண் திசையும் ஏத்துகின்ற அடி போற்றி, ஒன்பதெனும் கோள்கள் தினம் உச்சரிக்கும் பெயர் போற்றி, பதம் போற்றி, அற்புத ஆலயம் எழுந்தது. அன்னையின் அருளாட்சி பூத்தது. நம்பிக்கை வைத்து நாயகியை வணங்குவோர் பலர். ஆனால் நம்பாதவரும் உண்டல்லவா? ஆம், ஒருவன் இருமாந்திருந்தான். இதனால் சகலமான பேர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாட்டிலே ஒற்றர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் போர் அபாயம் நிலவுவதாலும் இரவிலே பொதுமக்கள் யாரும் தனியாகவோ கூட்டமாகவோ வீதியிலே நடமாடக்கூடாது. அப்படி மீறி நடமாடினால் விசாரணையின்றி கண்ட இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் கும்பிடி துறைமகனார் கேப்டன் வில்லியம்ஸ் அவர்களின் அவசர உத்தரவு. Are you blind? நீ குருடனா மேன்? நைட்ல ஸ்ட்ரீட்ல யாரும் நடமாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கோம். ஒரு ஆம்பளை கூட இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி. எவ்வளவு டேரிங்கா நடந்து போறா. பாத்துக்கிட்டு சும்மா வர்றிய மேன். என்ன மேன் டியூட்டி பாக்குற? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க. சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சாத் சமயபுரத்து மாரியம்மா நகர்வலம் போறா ஐயா. என்ன மேன் வளர்ற? இப்ப போன அந்த பொண்ணு மாரியம்மா சொல்ற? ஆமாம் துரை அவர்களே. ஃபேண்டாஸ்டிக் ஜோக், ஃபேண்டாஸ்டிக். தெய்வமாவது ரோட்ல போறதாவது நெவர். அது வெறும் ஸ்டோன். கல்லு கல்லு எப்படி மேன் நடக்கும்? ஐயா, தாயையும் தண்ணியையும் பழிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயாபரியவே பழிக்க நினைக்கிறீங்களே, இது தகுமா? அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணுல பட்டாதான் இந்த நாடு செழிப்படையும், வீடு நலம் பெறும். டோன்ட் டாக். இப்ப நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கா? ஏன்? சர்ச் பண்ணணும். நீ சொன்ன மாதிரி தெய்வம் தான் ரோட்ல போச்சுன்னா அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது. அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஷூட் பண்ணுவேன். ஐயா, நீங்க என்ன சோதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு சோதனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஜோதியின் வடிவான தாயை சோதிக்காதீங்க ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். நோ, நான் தெய்வத்தை விட என் ரெண்டு கண்ணத்தான் நம்புறேன். என் கண்ணால பார்க்கணும். அப்பத்தான் நான் உன்னை விடுவேன்.